ஆழ்வார் ஆச்சாரியர்கள் ஸ்ரீ தேசிகன் திருவடிகளே சரணம். கோதாரங்கனின் திருப்பாவை 27ஆம் பாசுரம். கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தா உந்தன்னை பாடிப் பறைகொண்டு யாம்பெரும் சம்மானம் நாடு புகழும் பரிசினால் நன்றாக சூடகமே தோல்வளையே தோடே செவிப்பூவே பாடகமே என்றனைய பல்கலனும் யாமணிவோம் ஆடை உடுப்போம் அதன் பின்னே பார்ச்சோறு மூடனை பெய்து முழங்கை வழிவார கூடியிருந்து குளிந்தேலோர் எம்பாவாய். இந்த பாசுரத்துல எடுத்த உடனே முதல்லயே கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தா அப்படின்னு சொல்லிட்டா. என்ன கூடா தன்கிட்ட வரமாட்டேன், தன்னை கிட்ட பயந்துள்ள அண்ணா போறவா அவ எல்லாரையும் தன்கிட்ட கூட்டிக்கிறதுக்கு உண்டான பராக்கிரமம் உடையவன் எம்பெருமான். தன்னுடைய குணாதிசயத்தாலே தன்கிட்ட அவளை இழுத்துருவான். அப்பேற்பட்ட கோவிந்தன் அப்படின்னு பரதத்துவத்தை சொல்லிட்டான். அதாவது நம்ம கிட்ட இப்போ உயர்ந்த முத்துக்கள் இருந்தது அப்படின்னா அந்த நாள்ல என்ன பண்ணுவாளாம், நெல் வாங்கறதுக்கு பண்டமாற்று முறையில ரத்தனத்தை கொடுத்துட்டு நெல்லை வாங்கிப்பாளாம். அந்த ரத்னம்ங்கிறது எவ்வளவு விலை உயர்ந்தது அப்படிங்கிறது அவளுக்கு தெரியல. அந்த உயர்ந்த பொருளை சாதாரண நெல்லுக்கோசரம் கொடுக்குறா. ஆனா அதே ஒரு வியாபாரி கிட்ட அந்த ரத்னம் இருந்தது அப்படின்னா அதனுடைய மதிப்பு நிறைய நல்ல கூடுதலா இருக்கும். அவன் நல்ல ஒரு இரும்பு பொட்டியில வச்சு பூட்டி பூட்டி பத்திரம் பண்ணுவான். அதே ராஜா கிட்ட இருந்தது அப்படின்னா அதையும் விட அதுக்கு மதிப்பு அதிகம். அதனால பொருள் ஒண்ணுதான், ஆனா அது எந்த அதிகாரி கிட்ட இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி அதனுடைய மதிப்பு கூடுறது. அதே மாதிரி பிரபத்தி அப்படிங்கிறத எம்பெருமான் கிட்ட நம்ம எதுக்கு வேணாலும் பண்ணலாம். ஆனா ரத்னம் போல உயர்ந்தது அது. அதை ஒரு அற்ப பலனுக்கோசரம் ஒரு பிரபத்தி அதுவும் எம்பெருமானான உயர்ந்த ரத்னம் தன்னையே தரேன் அப்படிங்கிறான். அவங்ககிட்ட போயிட்டு அல்ப சமாச்சாரத்துக்கு நம்ம போய் சரணாகதி பண்ணலாமோ பிரபத்தி பண்ணலாமோ? பண்ணக்கூடாது. அது இந்த ரத்தனத்தை விற்கிறவன் அறிவில்லாதவனுக்கு அத மாதிரி ஆகும். அது அதே மாதிரி இந்த ரத்தனத்துக்கிட்ட போய் ரத்தனமயமான பலனை தான் கேட்கணும் நம்ம அப்படிங்கிறது இதுலேயும் தெரியுது. இந்த காளிங்கன் அந்த மடு அவ்வளவு பெரிய மடுவுல ஒரு காளிங்கன் இருந்தான். அவன் கர்வம் தாங்கிற அகம்பாவம் அப்படி இருந்தான். அந்த காளிங்கன் எல்லாருக்கும் கெடுதலும் பண்ணிட்டு இருந்தான். அப்பேற்பட்டவன் அவனை திருவடி கண்ணன் திருவடியில விழும்படி தன்னுடைய காளிங்க நர்த்தனத்தால அவன் தலைமையில காளிங்க நர்த்தனம் பண்ணி இதுக்கு மேல நம்மளால முடியாதுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவனே சரணடைஞ்சான் கண்ணன் கிட்ட. அப்படி எம்பெருமான் கிட்ட வரமாட்டேன் மாட்டேன்னு எம்பெருமானுக்கு மீறிண்டு இருக்கிறவாளையும் தன் அடிக்கு அவன் கூட்டிப்பான் அப்படிங்கிறது. ராவணன் சீதாம்மா சொல்ற, நீ ராமன் கிட்ட போய் சரணாகதி பண்ணிடு உனக்கு நல்லதுன்னு சொல்லி கொடுக்குறா. ஆனாலும் அது அவனுக்கு ஏறல. ராட்சச குணமோ இல்லையோ அது சீதாம்மா சொல்றது அவனுக்கு ஏறல. ராமனுடைய திருவடியில போய் விழுந்திருந்தான் அப்படின்னா ராமன் தான் தோத்தா மாதிரி பாவனை பண்ணிட்டு அவனை ஜெயிச்சா மாதிரி பண்ணி கொடுத்துருப்பார். ஆனா அது அவனுக்கு முடியல. ஏன்னா நான் போய் வணங்க மாட்டேன் அப்படின்னா. அப்படி இருந்தவன் கடைசியில ராமனுடைய பாக்கியத்துக்கு அவன் ஆளாகாம போயிட்டான். அந்த கடைசியில ராமனாலேயே அவனுடைய சிரசு ராமன் கீழே விழுந்தது. அதே ராமனுக்கும் சீதைக்கும் விவாகம் நடந்த பொழுது தம்பதிகள் 2 பேரும் சாந்தி முகூர்த்தத்துக்கு அறைக்குள்ள நுழையிறாளாம். அப்போ எவ்வளவோ சீதா அம்மா தனியா போய் இருந்தாளாம், பேசவே இல்லையாம். ராமர் எவ்வளவோ கேட்டும் சீதாம்மா பேசல. என்ன குறைன்னு கேட்டதுக்கு, என்னுடைய குறைய நான் அப்புறமா சொல்றேன், என் தலையிலையும் என் கையிலையும் சத்தியம் பண்ணி கொடுங்கோ, நான் இனிமே இந்த பிறவியில எந்த பெண்ணையும் கண்ணெடுத்து பார்க்க மாட்டேன் அப்படின்னு பிரதிஜை பண்ணுங்கன்னு சொல்றா. சரின்னு ராமரும் பிரதிஜை பண்றார். எதுக்கு இந்த மாதிரி கேட்டேன்னு கேட்டதுக்கு,
ஒரே ஒரு கல் மேல உங்க கால் பட்டத்துக்கே, உங்க திருவடி பட்டத்துக்கே அவ உடம்புல அவ ஒரு பெண்ணா மாறிட்டா. நான் என் உடம்புல இத்தனை விலை உயர்ந்த ரத்தன கற்கள் போட்ட ஆபரணங்கள்லாம் போட்டுருக்கேன். நீங்க என்ன ஆலிங்கனம் பண்ணிண்டா அதுலேருந்து எத்தனை பெண்கள் வருவாளோ தெரியாது. நான் என்ன பண்ணுவேன்? அதனாலதான் சொன்னேன்னு சொல்றாளாம் சீதாமா. இது கம்பனுடைய வார்த்தைகள். அதான் தன்கிட்ட கூடாம இருந்த சீதையையும் தன்னுடைய குணத்தால ராமர் வென்றார் அப்படிங்கிறது இதுல இருந்து தெரியுது நமக்கு. இப்படியே அகடி தகடனா சாமர்த்தியக்காரன் எம்பெருமான். அந்த அகடி தகடனா சாமர்த்திய வச்சுட்டுதான் எல்லார்கிட்டையும் எல்லாரையும் தன் பக்கம் இழுத்துக்கிறான். ஒருத்தர் இருக்கா அப்படின்னா அவ தாய், தந்தை, ஆச்சாரியன், பகவான், இப்படி எல்லாருடைய ஆசீர்வாதங்களும் ஒரு மனிதனுக்கு அவசியம் வேணும். அதுவே அதைத்தான் நம்ம சொல்றோம், மாத்ரு தேவோ பவ, பித்ரு தேவோ பவ, ஆச்சாரிய தேவோ பவ அப்படின்னு உபனிஷத்தும் சொல்லின்னு இருக்கு. இது மூலமா தெய்வத்தோட அனுகிரகம் நமக்கு கட்டாயமா ஏற்படும். இந்த 4 பேர்லயும் பக்தியோட யாரு செயல்படுறாளோ அவளுக்கு ஐஸ்வர்யம், மோட்சம் எல்லாமே கிடைச்சிடும். இது சாஸ்திர விதி. ஆனா கர்ணன் எவ்வளவோ தான தர்மங்கள் கேட்டவளுக்கு இல்லைன்னு சொல்லாம தானம் பண்ணினான் கர்ணன். ஆனா அந்த கர்ணனுக்கு இந்த 4 ஆசீர்வாதங்களும் கிடைக்காம போயிடுத்தான். அதனாலதான் இவனோட வீரத்தன்மையுமே பலமற்று போயிடுத்து அப்படின்னு சொல்றான். எம்பெருமான் கிட்ட, பகவான் கிட்ட நம்ம என்னைக்குமே சரின்னு சரண்டர் ஆகணும், பிரபத்தி பண்ணிக்கணும். எம்பெருமான் தான் எல்லாம் அப்படின்னு இருக்கணும். அப்படி இருந்தாதானே நமக்கும் நல்லது. அது தெரியாம எத்தனையோ பேர் மூடர்களா இருந்துன்னு இருக்கா. கூடாதவர் 4 யாருன்னா, கொஞ்சம் கூட எம்பெருமான பத்தின சிந்தனையே இல்லாதவா, உண்டியே உடையே இப்படின்னு இருக்கிற ஜனங்கள், இவாள்லாம் மூடர்கள். எம்பெருமானோட சௌலபியத்தை தெரிஞ்சுக்காதவா, பரத்தத்தை தெரிஞ்சுக்காதவா இவாள்லாம் நராதமர் அப்படின்னு சொல்றா. அதான் இப்படி இருக்கிறவாள்லாம் எம்பெருமான பத்தி அறிஞ்சிக்காம எம்பெருமான் கிட்ட தலை வணங்காம இருக்காளே அப்படின்னு சொல்றா. கோயிலுக்கு போக மாட்டேன், பெருமாளை சேவிக்க மாட்டேன், சோஸ்திரம் சொல்ல மாட்டேன், உற்சவம் அப்படின்னா போய் பெருமாளை சேவிக்க மாட்டேன், இப்படின்னு இருக்கிறவள்லாம் எம்பெருமான் கிட்ட காமம், குரோதம், துவேஷம் இப்படியெல்லாம் இதெல்லாம் இருக்கிறவா எம்பெருமானுடைய கல்யாண குணங்களை தெரிஞ்சுக்காம இருக்கா. அதனால தன்னிடம் எம்பெருமான் இவாளெல்லாம் ஏதான ஒரு கல்யாண குணத்தை காமிச்சு அவளையும் தன்கிட்ட சேர்த்துக்கிறான். அதுதான் கூடாதவாளுக்கு நோய் அத மாதிரி ஏதான உபத்திரவங்களை கொடுத்தா அது மூலமா வருத்தப்பட்டுண்டு அதுக்கப்புறம் பெருமாள் கிட்ட சேர்றவா அப்படின்றவாளும் இருக்கா. எம்பெருமானுடைய சௌசீல்ய குணத்தை பார்த்துட்டு எம்பெருமான் கிட்ட சேர்றவாளும் இருக்கா. அதான் திருப்பாவேல 5 பாசுரம் நோன்பை குறிக்கிறது. 6லிருந்து 15 வரைக்கும் உள்ள பாசுரங்கள் தோழிகளை எழுப்புறதா இருக்கு. 16வது பாசுரம் எம்பெருமானோட இல்லத்துக்கு வரத சொல்றது. அதை முதலா கொண்டோன்னா மாலே மணிவண்ணா அப்படிங்கிற பாசுரத்தை பார்த்தோம்னா 11வது பாசுரமா ஆறுது. அது ஏகாதசி. அடுத்த பாசுரம் 12வது துவாதசியை குறிக்கிறது. ஏகாதசி அன்னைக்கு உபவாசம் இருந்துட்டு நோன்பு நூத்துட்டு துவாதசி அன்னைக்கு நல்ல வடபாயசத்தோட சாப்பிட்றத பத்தி சொல்றா. இது இங்க சொல்லப்படுறது இந்த பாட்டுல ஆயர் பெண்கள் மூலமா ஆண்டாள் எம்பெருமானுக்கு சக்கரை பொங்கல் படைக்கிறத சொல்றா அப்படிங்கிறது. அதுதான் நாறு நறும்பொழில் மாலிரும் சோலை நம்பிக்கு நான் 100 தடாவில் அக்கார அடிசில் 100 தடாவில் வெண்ணெய் வாய் நேர்ந்து பராவி வைத்தேன் அப்படிங்கிற அந்த பாசுரத்துல திருமாலிருஞ்சோலை அழகனுக்கு நிவேதனம் பண்றதாக சொல்லி ஆண்டாள் சொல்லிட்டா. ஆனா பண்ண முடியல. அதுக்கப்புறம் ராமானுஜர் தான்
இந்த பாசுரத்தை அனுசந்தானம் பண்ற போது, ஆஹா அன்னைக்கு சொன்னாலே ஆண்டாள், நம்ம அதை பூர்த்தி பண்ணி வைப்போம் அப்படின்னுட்டு தான் இதை பூர்த்தி பண்ற. திருமாலிருஞ்சோலையில அதை பூர்த்தி பண்ணிட்டு பெருமாளுக்கு நெய்வேத்தியம் பண்ணிட்டு நேர ஆண்டாள் கிட்ட போய் மங்களாசாசனம் பண்ணுவோம் அப்படின்னு வர்றார். ஆண்டாள் ராமானுஜர் வரத்துக்கு முந்தையே தான் முந்தி அந்த கர்ப்ப கிரகத்திலேருந்து வெளியில அண்ணா அப்படின்னு கூப்பிட்டாலாம். அதனாலதான் இன்னைக்கும் ராமானுஜரை அண்ணா அப்படின்னு சொல்றோம். அன்னைக்கு கர்ப்ப கிரகத்திலேருந்து வெளியில வந்த ஆண்டாள் இன்னைக்கும் ஆண்டாள் ரங்கமன்னார் கருடாழ்வாரோட இதே இடத்துலதான் இருக்கலாம். இன்னும் கர்ப்ப கிரகத்துக்கே போலையாம். அதத்தான் பெரும்பூதூர் மாமுனிக்கு பின்னானாள் வாழியே அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம். இந்த உலக இன்பத்துல எல்லாம் ஈடுபட்டுட்டோ இங்க உண்டியே உடையே அப்படின்னு இங்க இத்தனை நாளா இருந்துட்டோம். பசு போல ஜீவர்களை காக்கிற மனம் கொண்ட எம்பெருமான் அவனுடைய குணங்கள் எல்லாம் தெரிஞ்சுட்டு துவயத்தை எப்படி அனுசந்தானம் பண்ணணுமோ அதை மாதிரி அனுசந்தானம் பண்ணிண்டு நாம சங்கீர்த்தனம் பண்ணிண்டு உன்கிட்ட பிரபத்திய பண்ணிண்டு உலக மக்களுக்கெல்லாம் நித்தியர் மக்கள் எல்லாருமே நித்தியரும் முக்தர்களுமா உன்னை புகழ்ந்துண்டு இருக்கிறபடி நாங்களும் புகழ்ந்துண்டு இருக்கிற சம்மானம் எங்களுக்கு நீ கொடுக்கணும். இதை நாங்க கூடி இருந்து எல்லாரோடையும் அனுபவிக்கிறோம். அப்சர ஸ்திரீகள் மூலமா நீ அலங்காரம் பண்ணி எங்களுக்கு கைங்கரியம் பண்ணும்படியான பாக்கியத்தை நீ தான் கொடுக்கணும். போக்கிய பொருளுக்கும் மேலான உன்னுடைய பரம போக்கியமான கல்யாண குணங்களையும் நாங்க அனுபவிக்கணும். அதுக்கு போக்குவிடா சர்வதேச சர்வகால சர்வ அவஸ்தையிலும் உனக்கு கைங்கரியங்களை பண்ணிண்டு எங்களுக்கு பதியான உன்னோட கூடி இருந்துட்டு எந்த விதமான கவலைகளும் இல்லாமல் ஞான விகாசத்தோட உன்கிட்ட கைங்கரியம் பண்ணணும் அப்படின்னுட்டு இந்த பாசுரத்துல சொல்ற ஆண்டாள். அடுத்த பாசுரத்தை அடுத்ததுல அனுசந்தானம் பண்ணுவோம். ஆண்டாள் திருவடிகளே சரணம்.